இருங்க 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 நம்ம எல்லாருக்குமே நம்ம உயிர் தான் ரொம்பவுமே முக்கியம். ஆனால் அந்த உயிரை காப்பாற்றிக்க நம்ம எந்த அளவுக்கு போவோம்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் ஹேரன் ராஸ்டன். இவர் ஒரு நாள் தனியாக இருக்கிற இடத்துல ஹைக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் ஸ்லிப் ஆகி தொம்முன்னு கீழே விழுந்து அவருடைய ரைட் ஹேண்டில் ஒரு பெரிய கல் விழுந்து அவரோட கை மாட்டிக்குது. இவரும் அவருடைய கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு, ஒரு ரோப்பை கட்டி இழுத்து பார்க்குறாரு, அந்த கல்லை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. சிக்னல் இல்லை, கையில் சாப்பாடு இல்லை, கூடவும் யாரும் இல்லை. இவர்கிட்ட வெறும் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருந்திருக்கு. 2 நாளில் அதுவும் காலியாயிருது. யாராவது வந்து காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் அவருடைய ஓன் யூரினே பிடிச்சி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. பை 5th டே அவருடைய எல்லா நம்பிக்கையும் இழந்து இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு படுத்து தூங்கிடுறாரு. அப்போ அவருடைய கனவுல ஒரு குட்டி பையன் வந்து, நான் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் பிறக்க போகிற குழந்தை, அதுக்கு நீங்கள் சர்வே ஆனால் தான் நான் பிறக்க முடியும்னு சொல்கிறான். உடனே இவரும் எழுது ஒரு கடினமான முடிவு எடுக்கிறாரு. அதாவது அவரோட கையை வெட்டிக்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அவருடைய எலும்பை உடச்சிக்கிறாரு. அண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாக்கெட் நைஃபை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கையை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அதை அறுத்து முடிக்க அவருக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. அண்ட் உச்சி வெயிலில் உடஞ்ச கையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டரில் அவரை பார்த்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டரு இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இவரை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்கள் கையோ காலையோ வெட்டிக்கினா தான் உங்களால் உயிர் பிழைக்க முடியும்னா, could you do that?